ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுதான் இந்த இரவு நடக்கப் போகுது. நீயும் எத்தனை நாளா மனசு வருத்தப்பட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த, அம்மா வராகி தாயே, எனக்கு இதை மட்டும் எப்படியாவது செஞ்சு கொடுங்களேன். ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா இன்னும் எதுவுமே நடந்த பாடில்ல. நான் உங்களை நம்புறதெல்லாம் வீணா போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு நீ கவலைப்பட்டு கஷ்டத்தோடு சொல்லிய வார்த்தைகளை கேட்ட பிறகும் நான் சும்மா இருப்பேனா என்ன? இத்தனை நாட்களாக நீ தோற்ற விஷயங்களையும் உனக்கு விழுந்த அடிகளையும் உன் மனசு பட்ட காயங்களையும் கஷ்டங்களையும் படிகளாக நினைச்சுக்கிட்டீனா அந்த படி மீது ஏறி போய் நீ உனக்கான வெற்றியே தொட்டு விடலாம் என் செல்லமே. வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் இதுதான் கடைசின்னு நினைச்சுக்காத. இதுவரை நடக்காதது நிச்சயமா ஒரு நாள் நடக்கும் என நம்பு. ஏன்னா எப்போதும் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து போராடுபவர்களுக்கு நான் வெற்றியை நிச்சயமாக தருவேன். அது கடைசி நொடியில் வேண்டுமானாலும் நிகழலாம் என் செல்லமே. வாழ்க்கையில என்ன சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் அதை எல்லாத்தையும் ஏத்துக்க நீ தயாராக இருந்தாலே போதும். நீ சந்திச்ச சோதனைகள் எல்லாம் உன்னை சாதனையை நோக்கி அழைத்து செல்லும். எதுவுமே இல்லாத போதும் நீ சிரிச்ச முகத்தோட அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கோ. அதுதான் வாழ்க்கை. என்ன நடந்தாலும் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய துணிவும் பக்குவமும் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நிக்கிறது தான் பலம்னு நினைக்க வேணாம். சில இடங்கள்ல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போறதும் பலமாகத்தான் மாறும். ஏன்னா காற்று புயல் வெள்ளம்லாம் அடிக்கும் போது எவ்வளோ பெரிய மரமா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல கீழே சாஞ்சு விழுகக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு சாதாரண புல் என்பது எவ்வளவுதான் காற்று வெள்ளம் புயல் மழை அடிச்சாலும் சாயமே தவிர கீழே ஒடிஞ்சு விழுகாது. அதற்கு பிறகு அது சரியாகிவிடும். அதே போலதான் சூழ்நிலைகளுக்கு ஏத்தாற் போல அனுசரிச்சு விட்டு கொடுத்து வளர்ந்து நெளிஞ்சு போனீனா அதுக்கப்புறம் நீ நினைச்சது போல நல்ல நிலைமைக்கு உன்னால் வர முடியும் என் செல்லமே. தவறான வழியில தான் அனுசரிச்சு போகக்கூடாதே தவிர சரியான வழியில நேர்மையான முறையில அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது நிச்சயமாக உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு வழிவகுக்கும். நேராக எப்போதும் நிமிர்ந்து நிக்கிற ஈட்டியை விட வளைஞ்சு கொடுத்து வேகமா தாண்டி போற வில்லும் அம்பும் தானே அதிக தூரமாக பாய்ந்து போகிறது. கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்ப வரப்போறதில்ல. அதனால நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினைச்சு நேரத்தை வீணடிக்காம இனி நம்ம என்னெல்லாம் செய்யணுன்ற யோசனைகளோடு தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்து போய்கிட்டே இரு. உனக்கு மேல நல்லா வசதியா இருக்கிறவங்கள பார்த்து ஐயோ அவங்க அப்படி இருக்காங்களே நம்மளால முடியலையே நினைச்சு ஏங்கி போகாதே. தாழ்வு மனப்பான்மை உனக்குள்ள வந்துடும். அதே நேரத்துல உனக்கு கீழே கஷ்டப்படுறவனை பார்த்து ச்சே அப்படின்னு ரொம்ப மட்டமாகவோ ஏளனமாகவோ நினைக்கவும் வேண்டாம். அப்படி உனக்கும் கீழே உள்ள கோடி பேரை நீ பார்த்தீனா உனக்கு தலகணம் வந்துடும். அதுக்கு பதிலாக உனக்கு மேல இருக்கக்கூடிய வசதியா வாழக்கூடிய கோடிக்கணக்கான ஆட்களையும் பார்க்க வேண்டாம். யாரையும் யாரோடும் ஒப்பிடாமல் யாருக்கும் நீ சமமாக இருக்கும்படி நீ உன் மனசுல எண்ணங்களை உறுதியாக வச்சுக்கோ. நீ நீயாகவே இருந்தாலே உனக்குள்ள தன்னம்பிக்கை தானாக வந்து நீயும் உன் வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் என் செல்லமே. உனக்கு துரோகம் செஞ்சவங்களை நீ நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்தால் அவர்களை பார்த்து புன்னகையால் கடந்து போய்கிட்டே இரு. உனக்கு துரோகம் நினைச்சவங்களும் தவறு நினைச்சவங்களும் வெட்கிப்படி கூனி குறுகி போகட்டும். துரோகங்களும் துரோகம் செய்தவர்களும் ஏன் இவங்களுக்கு போய் செஞ்ச இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே நினைச்சு வெக்கப்படக்கூடிய அளவுக்கு உன்னுடைய செயல்கள் மிக திறமையானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ வாழ்க்கையோடு போராடிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு எதிரில் நிற்பவர்கள் மூலமாக உனக்கு ஆபத்து வராது. உனக்கு பின்னால உன் கூடவே இருந்து உனக்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகிகளால் தான் ஆபத்து வரும். அதனால் வாழ்க்கைக்கு எதிராக நீ போராடும் போது வாழ்க்கையில நீ நினைச்சதை நடத்துறதுக்காக முயற்சி செய்யும் போது உன் கூடவே இருக்கும் மனிதர்களிடம் இன்னும் நீ அதிகவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி நம்ம மட்டும் சிரிச்சு சந்தோஷமா சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிச்சு வாழணும்னு நினைக்கிற மனிதர்கள் கொலை செய்தவர்களுக்கு சமம்தான். ஏன்னா அடுத்தவனை அழிச்சு அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அவனுடைய இறப்பிலும் அவனுடைய இழப்பிலும் சந்தோஷப்படும் மனிதர்கள் நிச்சயமாக கொலையாளிகளாகத்தான் நினைப்பாங்களே தவிர கொலையாளிகளாகத்தான் என் பார்வையில் நான் பார்ப்பனே தவிர அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க நான் விடமாட்டேனேன் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பல பேரு அப்படிதான் உன்னை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அதன் மூலமாக தான் சந்தோஷப்படணும்னு ஏங்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவன் தேவைக்கு அதிகமாக உன்கிட்ட வந்து ரொம்ப அடக்கமா பணிஞ்சு பேசுறான், நீ சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சிரிச்சு பேசுறானா நீ கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்துக்கணும். ஏன்னா எல்லா துரோகிகளும் முதல்ல அப்படிதான் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் உன்னையவே அடக்கி அமர வச்சு உன் மேல ஏறி உக்காந்துருவாங்க என் செல்லமே.
அதனால் எப்போதுமே ஆமாஞ்சாமி சொல்றவங்ககிட்டையும் சரி சரின்னு தலையாட்டுறவங்க கிட்டையும் கொஞ்சம் கவனமாகவே இரு. வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய உன் வாழ்வில் இருக்கும் இடைவெளியை நிரப்புவதற்கு சில அன்பானவர்களும் அன்பற்றவர்களும் துரோகிகளும் எதிரிகளும் எல்லாமே வருவாங்க. நீதான் உன் வாழ்க்கையை வாழும்போது யார் எப்படிப்பட்டவங்கன்றத புரிஞ்சு நடக்கணும். துரோகிகளை தூரத்துல வை, எதிரிகளை உன் கண்ணுக்கு எதிரிலேயே வச்சு என்ன செய்றாங்கன்னு பார்த்துக்கிட்டே இரு. துரோகிகளை தூரமா வச்சுக்கிட்டீன்னா நீ தைரியமா வேலை செய்யலாம். உன் கூட இருக்கிறவங்க துரோகின்னு தெரியாம இருந்தாதான் நீ எப்போது வேண்டுமானாலும் தோற்று போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அன்பானவர்களும் அன்பற்றவர்களும் கலந்திருக்கும் இந்த வாழ்க்கையில அன்பான மனிதர்களை உன் பக்கத்திலே வச்சுக்கிட்டு அன்பற்றவர்களை தேடி நீ போக வேண்டாமே என் செல்லமே. ஒரு பாம்பு தன்னுடைய தோலை எத்தனை தடவை உரிச்சாலும் அதுக்குள்ள எப்பவுமே பாம்போட விஷத்தன்மையும் இருக்கும். அது எப்பவுமே பாம்பு தான். அதே போல சில மனிதர்கள் நல்லவங்களா மாறிட்டேன், நான் திருந்திட்டேன்னு என்னதான் சொன்னாலும் அவர்களை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன்பாக அவர்கள் யாரா எப்படியா இருந்தாங்கன்றத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அவர்கள் செய்த துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் அவர்களது பேச்சுவார்த்தையும் மனசுல வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ கவனமாக வாழப்பாரு. சில உறவுகள் அவர்களின் ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும்தான் உன் கூட வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பாங்களே தவிர தேவை முடிஞ்சதும் தானாகவே உன்னை கலட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்கன்றத மறந்துட வேணாம். உன்னை தேடும் உறவுகளுக்கு நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இரு. தேடப்படும் உறவாக சிலருக்கும், தேவைப்படும் உறவாக சில பேருக்கும், தேவைப்பட்ட உறவாகவும் ஒரு சிலருக்கும், தேவைப்படுவார்கள் என்பதற்காகவே ஒரு சிலருக்கு நீ உறவாகவும் இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. ஒரு சிலர் உன் மேல உண்மையான அன்போடும் பாசத்தோடும் உன்னை தேடி வர்றாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு தேவை முடியணுங்கிறதுக்காக நீ அதை செய்யணுன்றதுக்காக உன்னை தேடி வர்றாங்க. ஒரு சிலருக்கு நீ உறவாகவே இருக்கணும், நீ எப்பவுமே காலாகாலத்துக்கும் அவங்க கூட இருக்கணும்னு தேவைப்பட்ட உறவாக உன்னை தேடி வருவாங்க. ஆனா ஒரு சிலர் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில உன்னுடைய தேவை இருக்கும். நீ என்னைக்காவது அவங்க உதவி தேவைப்படும் போது உன்னை வச்சு அவங்க காரியத்தை முடிச்சுக்கலான்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வரக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். அதை பொறுத்து யார் எதுக்காக நம்ம கூட பழகுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ பழகு. உன்னுடைய சகிப்புத்தன்மையின் அளவை பொறுத்துதான் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளின் ஆயுட்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. நீ சகிப்புத்தன்மையோட சரி சரின்னு சமாளிச்சுக்கிட்டு பொறுமையா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனீன்னா அவங்களும் காலத்துக்கு உன் கூட இருப்பாங்க. எப்போ நீ ஒரு கட்டத்துல வெறுத்து போய் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறியோ அல்லது ஒதுங்கி போக நினைக்கிறியோ அப்போதே அந்த உறவுகள் உன்னை விட்டு விலகிடுவாங்க. ஏன்னா எல்லா மனிதர்களும் அவங்கவங்க காரியத்துக்காக தானே பழகிக்கிட்டு இருக்காங்க. சில அன்பான உறவுகளோடும் நல்ல மனிதர்களோடும் நீ கழித்த மகிழ்ச்சியான நேரங்கள் வாழ்க்கையில நல்ல ஞாபகங்களாக உனக்கு பதிந்திருக்குதானே. அப்படி எத்தனை பேரோட அன்பையும் மறக்க வைக்கும் அந்த சில நேரத்துல நீ கோபத்தை பட்டு பேசி யார்கிட்டமாவது அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு பேசி அந்த உறவுகளின் அன்பை கெடுத்துக்க வேணாம். உன் மேல உண்மையான அன்பு காட்டுற மனிதர்கள் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட எப்போதுமே தொடர்பில் இருந்து கொள்ளேன் செல்லமே. வழி தவறியவர்களை விட வார்த்தையால் தவறிய மனிதர்கள் தான் இங்கு அதிகம். வார்த்தைகளை பேசும்போது தவறிவிடாமல் கவனமாக பார்த்து பேசணும். பேசும்போது உன் வார்த்தைகளை நீ கவனமாக இருந்தாலே அது எந்தவித பிரச்சனையும் உனக்குள்ள கொண்டு வராது. நீ சந்திக்கும் தடைகள் எதுவாக இருந்தாலும் சுலபமாய் தகர்த்தெறிந்து விட முடியும் என்ற நம்பிக்கையோட உன் குறிக்கோளில் உறுதியாக உனக்கான வேலைகளை செய். கடக்க வேண்டிய தூரத்தை கண்டு கலங்கி நிற்காதே. இனிமே உனக்கு துணையா எப்போதும் நானே இருப்பேன்.